மலேசியாவின் சபாக் மாநிலத்தில் ஒரு மிதக்கும் தீவில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்திலே பல வீடுகள் அழிந்திருக்கின்றன. அதை பற்றியதும் அதைவிட சுவிஸ் மத்திய அரசினுடைய மிக முக்கியமான கணிப்பாக மே மாதங்களில் ஏற்பட போகின்ற எரிபொருள் தட்டுப்பாடுக்கான முக்கிய அறிவித்தல்களையும் இங்கே பார்க்க போகின்றோம். ஆமாம், பதிவுக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆமாம் மக்களே, இன்று 19ஆம் தேதி ஏப்ரல் 2026 அன்று அதிகாலை 1:30 மணியளவில் மலேசியாவில் ஒரு மிதக்கும் தீவில் ஒரு பெரிய தீ ஏற்பட்டிருக்கின்றது. இதில் பல்லாயிரம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். பல வீடுகள் அழிஞ்சு சாம்பலாகி இருக்கின்றன. இதை பற்றிய முழு விவரத்தையும் பார்க்க போகின்றோம். அதாவது மலேசியாவில் சபாக் என்ற மாநிலத்தில் சந்தஹான் என்ற ஒரு இடத்துல கம்புங் பஹாயா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊரில் அதாவது ஒரு தீவு பகுதியில் மிகப்பெரிய ஒரு தீ ஏற்பட்டிருக்கின்றது. இன்று அதிகாலை 1:30 மணியில் அந்த தீ ஏற்பட்டிருந்தது. எல்லாரும் நித்திரை கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த தீயானது சடசடவென எல்லா இடமும் பரவி 1000க்கு மேற்பட்ட அந்த வீடுகளை எரிஞ்சிருக்கின்றது. அதில் 400 வீடுகள் எரிந்து சாம்பலாக இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏறத்தாழ 9000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த தீவை விட்டு இடம்பெயர்ந்திருக்கின்றதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மிதக்கும் தீவுன்னு சொன்னால் நாங்கள் சில படங்களில் கூட பார்த்துருப்போம். அந்த மரத்தால் கட்டப்பட்ட பக்கத்திலேயே கட்டியிருக்கின்ற அந்த வீடுகள் மரத்தாலே செய்துபட்டிருக்கும். அதில் பெரிய வாகனங்கள் போக்குவரத்தில் வெறுமன கூடுதலாக அந்த போட்டிலே தான் அந்த பயணங்கள் நடைபெறுகின்றது வளமை. இது ஒரு சின்ன தீவோடு சேர்ந்த அந்த கிராமமாகவே இது இருக்கின்றது. இவ்வாறான தீ விபத்துக்கள் மலேசியாவில் நடப்பது சாதாரணமான விடயம். ஆனால் இது கொஞ்சம் பெரிதாகவே கருதப்படுகின்ற தீயாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1000 வீடுகள் எரிந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீடுகள் மரத்தால் தான் கூடுதலாக செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த படத்திலேயே பார்க்கலாம். இந்த வீடுகளில் ஒரு இடத்துல தீ எரிஞ்சு என்றால் இந்த கடல் காற்றுக்கு கடகடாண்டு இந்த தீயல் பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதாரணமாக இருக்கின்றது. இது நடுச்சாமத்திலே ஏற்பட்டபடியால் இந்த தீ மிகப்பெரிய காற்றும் வீசியதாக சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த தீ உடனடியாக எல்லா இடமும் பரவி தீயை ஏற்படுத்தி அந்த வீடுகள் எரிந்து சாம்பலாகியதாக கூறப்படுகின்றது. இதில் உடனடியாகவே தீயணைப்பு படையினர் உள்ளே போக முடியாது. என்னடா மரத்தால் ஆன இந்த வீடுகளுக்குள் வாகனங்கள் ஓட முடியாது. போட்டில் தான் அதில் போய் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றபடியால் தீயணைப்பு படையினர் உள்ளே சென்று அந்த தீயை அணைக்க முடியாமல் போய் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவது சரியான கடினமான நேரமாகத்தான் இது இருக்கும். இதில் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. மலேசிய பிரதமரான அன்வார் இப்ராஹிம் அவர்கள் இதற்கான உதவிகளை செய்வதற்கான கட்டளைகளை இட்டிருக்கின்றார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான உதவிகள், உணவு உதவிகள் மற்றும் தற்காலிக தங்குமிட வசதிகள் என்று அனைத்தையும் வழங்கி அந்த மக்களை பாதுகாக்கும்படி இப்ராஹிம் அவர்கள் அறிவித்தல் விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உண்மையில இந்த கிராமங்கள், இந்த தீவுகளோடு சேர்ந்த இந்த கிராமங்கள் உண்மையாக அந்த மக்கள் உண்மையில வறுமையான மக்கள், கஷ்டத்திலே வாழ்கின்ற மக்கள். அந்த கடல் தொழிலையே அவர்கள் நம்பி இருக்கின்றார்கள். அதை விட அந்த கடலுடன் சேர்ந்து பாசி வளர்த்து அந்த பாசிகளை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு தொழில்களையும் செய்யக்கூடிய அந்த மக்கள். இந்த பாசிகள் உங்களுக்கு தெரியும், சைனீஸ்காரங்கள் கூட இந்த கடல் பாசியை பாவிச்சு சாப்பிடவோட கலந்து சாப்பிடுகின்ற வளமை இருக்கின்றது. இந்த பாசியின் ஊடான வருமானம் மிக பெரிதாகவும் அந்த மக்களுக்கு உதவியாகவும் இருக்கின்றது. இவ்வாறான தொழில்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் வறுமையான மக்கள், வறுமையிலே வாழுகின்ற இவ்வாறான மக்கள் அவருடைய குடியிருப்புகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இவ்வாறான வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது சொல்ல முடியாது. அதை விட நாங்கள் மலேசியாவில் பார்த்தோம்னா ஏறத்தாழ 13 மாநிலங்கள் இருக்குது. அதை விட 3 கூட்டாட்சி மாநிலங்களும் இருக்கின்றது. இந்த மாநிலத்தில் ஒரு மாநிலமான சபாக் என்ற மாநிலத்தில் தான் இந்த தீ நடைபெற்றிருக்கதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனை தொடர்ந்து அது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததாக சுவிஸ் மத்திய அரசினுடைய மிக முக்கியமான அறிவிப்பாக கருதப்படுகின்றது. எரிபொருள் சம்பந்தமான இந்த அறிவிப்பு வர இருக்கின்ற நாங்கள் 4-5 நாளைக்கு முதல்ல ஒரு பதிவு ஒன்றை போட்டிருந்த நாங்கள் அதே பதிவை தான் இந்த கூட்டாட்சி அரசாங்கம் கணித்திருப்பதாகவும்
2 நாட்களுக்கு முதல் வந்த லுட்சர்ன்ஸ் பத்திரிகையிலே இந்த கட்டுரை வந்து வெளியாகி இருக்கின்றது. அதாவது சுவிஸ் கூட்டாட்சி, அதாவது மத்திய அரசு வந்து சில கணிப்புகளை செய்துள்ளதாகவும், அதாவது மே மாதம் அளவில் வந்து இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுகள் மிக கூடுதலாக ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. சுவிஸில் கையிருப்பில் இருக்கின்ற அந்த எரிபொருள் வந்து ஏறத்தாழ 4 மாதங்கள் அல்லது 4.5 மாதங்களுக்கு போதுமானதாக இருந்தாலும் அந்த கையிருப்பை அவர்கள் தொடண்டிய கட்டாயம் இருக்கின்றபடியால் மக்களுக்கான மிக முக்கிய அறிவித்தல்கள் வரவும் இருப்பதாக கணிக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் மக்களுடைய போக்குவரத்து சம்பந்தமான இந்த, அதாவது வாகனங்கள் பாவிக்கிறது சம்பந்தம், போக்குவரத்து சம்பந்தம், அதாவது வாகனங்களை எப்படி பாவிக்க போகிறார்கள் என்பதமான ஒரு அறிவுறுத்தல்கள் வர இருப்பதாக கணிக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு முகமாக இந்த கணிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. மேலே பெட்ரோல் நாட்டுக்குள்ள வருவது நிறுத்தப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை, ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலுடைய தாக்குதலை அடுத்து ஈரானானது அந்த ஹோர்மோஸ் நீரிணையை வந்து முற்றுமுழுதாக பயணங்களை, எந்த விதமான கப்பல் பயணங்களை நிறுத்தியுள்ள சந்தர்ப்பத்தில் இந்த எரிபொருளுக்கான கப்பல்கள் எங்குமே வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் உலகமே ஸ்தம்பிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் சுவிஸும் இந்த பிரச்சனையில் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதனால தான் சுவிஸ் அரசாங்கம் இவ்வாறான முக்கியமான அதாவது சட்டங்கள்னு சொல்ல முடியாத அறிவுறுத்தல்களை செய்ய இருக்கின்றது. அதாவது 1979ஆம் ஆண்டில் இவ்வாறான ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த நேரத்தில் வந்து மக்கள் போக்குவரத்தை, அதாவது பொது போக்குவரத்தை கூடுதலாக பாவிக்க வேண்டும் என்றும், தேவையற்ற பயணங்களை குறைப்பதற்கான அறிவுறுத்தல்களும், அதை விட கூடுதலான வேக கட்டுப்பாடுகளையும் கொண்டு வருவதற்கான அறிவுறுத்தல்களும் வர இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. இது மிக விரைவிலே அடுத்த வாரங்களிலும் எல்லா அங்காளி வாகனங்களில் இந்த அறிவித்தல்கள் வேற இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த எரிபொருள் தட்டுப்பாடை குறைக்கும் முகமாகவும், இந்த எரிபொருள் ஏற்கனவே நாங்கள் கூறியதைப் போல சில வேளைகளில் கொஞ்சம் கூடுதலாக விலைகளுக்கு வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படணும். தேவையற்ற முறைகளிலே மக்கள் நடமாடுவது, அதாவது வாகனங்களை பாவிக்குவதை முகமாக மத்திய அரசு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக விரைவில் இதற்கான அறிவுறுத்தல்கள் மக்களுக்கு மத்திய அரசினால் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த எரிபொருள் தட்டுப்பாடானது மிகவும் ஒரு சிக்கலான பிரச்சனையில் இருக்கின்றது. ஏறத்தாழ 55 எரிபொருள், அதாவது சேமிப்பு கிடங்குகள் தான் சுவிஸில் இருக்கிறதாம். அதில் ஒட்டுமொத்தமாக டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் என்று சொல்லப்படுகின்ற அனைத்துமே இருக்கும். அதில் அதை விட விமான போக்குவரத்துக்கான சில அறிவுறுத்தல்களும் வேற இருக்கின்றது. சில விமானங்கள் அதாவது தூர சேவைகளை நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் வெகு விரைவில் வேற இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம் மக்களே, 2 பிரதான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.